வணக்கம் தமிழா. OnePlus 15R இதோட ஒரு குயிக் ரிவ்யூ தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஃபோனோட அன்பாக்சிங் ஏற்கனவே நான் போட்டதேன். ஸோ பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட் பேக்கேஜ் கிடைக்குது. 80 வாட்ஸ் சார்ஜர் அவுட் ஆஃப் த பாக்ஸ் வருது. இந்த ஃபோனோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், இந்த ஃபோனோட கீ ஹைலைட்ஸ், இதில் என்ன தந்திருக்காங்க தரல, அதெல்லாம் பற்றி இந்த பதினோட பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங். இந்த ஃபோனோட விலை கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். ஆஃபர்ஸ் எல்லாம் கீழே போடுறேன். இந்த ஃபோனோட கீ ஹைலைட் என்னது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் எவர் Snapdragon 8 Gen 5 சிப்செட்டில் இது பவர் ஆகுது. இப்போது இருக்கக்கூடிய சிப்செட்ஸில் செகண்ட் பெஸ்ட் பவர்ஃபுல்லான சிப்செட் இது. ப்ளஸ் 7400 mAh பிக் பேட்டரியோடு இந்த ஃபோன் வருது. லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த டிசைன். இந்த ஃபோனை பார்த்தீங்கன்னா 3 கலர் வேரியண்ட்டில் கொண்டு வராங்க. எங்கிட்ட இருக்குது மிட் ப்ரீஸ் என்கிற கலர், அப்புறம் சார்கோல் பிளாக் மற்றும் எலக்ட்ரிக் வயலட்னு ஒரு பர்பிள் கலர் வேரியண்ட்டும் வருது. இந்த கிரீன் கலர் வேரியண்ட்டும் அப்புறம் அந்த பிளாக் கலர் வேரியண்ட்டும் கிளாஸ் பேக்கில் வருது. இந்த எலக்ட்ரிக் வயலட் பார்த்தீங்கன்னா ஃபைபர் கிளாஸில் பண்ணுறாங்க. 8.3 mm திக்னஸ், 290 கிராம்ஸ் வெயிட்டில் இது வருது. அந்த ஃபைபர் கிளாஸ் வேரியண்ட் கொஞ்சம் லைட் வெயிட், 230 கிராம்ஸில் வருது. பின்பக்கம் மேட் ஃபினிஷில் பண்ணியிருக்காங்க. ஃப்ளாட் பேக், கார்னர்ஸ் ஸ்மூத்தாக இருக்குது. சைடுஸ் மெட்டல் ஃப்ரேமில் பண்ணியிருக்காங்க. மேல் பக்கம் IR சென்சர் இருக்குது. டூவல் ஸ்பீக்கர்ஸ் தராங்க. ரைட் சைடில் வால்யூம் பட்டன் மற்றும் பவர் பட்டன். லெஃப்ட் சைடில் ப்ளஸ் கீ இருக்குது. டிஃபால்ட்டாக இது பார்த்தீங்கன்னா மைண்ட் ஸ்பேஸுக்கு மேப் பண்ணியிருக்காங்க. பட் இதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். வேறு ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் கண்ட்ரோல், டார்ச்சு, அந்த மாதிரி விஷயங்களுக்கு இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் அட் அ டைம் ஒன்று தான் இதை யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மைண்ட் ஸ்பேஸ் ஆப் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் கன்சியூம் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் ஒரு ஃபோட்டோ பார்க்குறீங்க, கேமரா ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் இந்த ஆக்ஷன் கீ பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் மைண்ட் ஸ்பேஸ் ஆப்புக்கு போயிடும். ப்ளஸ் அதில் டேட் அண்ட் டைம் இருந்துச்சுன்னா அது உங்கள் கேலண்டரில் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மைண்ட் ஸ்பேஸில் கலெக்ட் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஜெமினை மூலமாக நீங்கள் சர்ச் பண்ணுறதுக்கு, கொலெக்ட் பண்ணுறதுக்கு அதுக்கெலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சில பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தராங்க. ஃபாஸ்ட்டாக வேலை செய்து. டூவல் சிம் போடலாம், பட் இசிம் ஆப்ஷன் கிடையாது. ஹாப்டிக் ஃபீட்பேக் சூப்பராக இருக்குது. இப்போ இதோட டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். 6.83 இன்ச் டிஸ்பிளே, ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனோட வருது. 165 Hz ரிஃப்ரெஷ் ரேட் தராங்க. அடாப்டிவ் ரிஃப்ரெஷ் ரேட் இது. LTPS AMOLED டிஸ்பிளே, LTPO கிடையாது. ஸோ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 Hz, 120 Hz, 144 Hz, 165 Hz இது அடாப்டிவ் ரிஃப்ரெஷ் ரேட் தராங்க. பட் இந்த OnePlus 15ல் பார்த்தீங்கன்னா LTPO டிஸ்பிளே இருந்தது. அதில் 0 Hz வரைக்கும் போகும். அது இதில் கிடையாது. ஸோ திஸ் இஸ் LTPS டிஸ்பிளே. டிஸ்பிளே ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா கார்னிங் கொரில்லா கிளாஸ் 7i தந்திருக்காங்க. விக்டஸ் நான் எதிர்பார்த்தேன், பட் 7i தான் இருக்குது. ஸோ மிட் ரேஞ்சுக்கான ஒரு ப்ரொடக்ஷன் தான். 100% DCI-P3 கலர் கேமெட் இருக்குது. 10 பிட் கலர் பேனல் தராங்க. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேயும் இருக்குது. டே லைட் விசிபிலிட்டி நல்லா இருக்குது. பிரைட்னஸ் லெவல் நல்லா இருக்குது. ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாக்ஷிப் டிவைசஸில் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய செமையான ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் எவர் புது சிப்செட் Snapdragon 8 Gen 5 இந்த சிப்செட்டில் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் டிவைஸ் இது. இது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 8 Gen 3க்கு கம்பேர் பண்ணும்போது 36% பெட்டர் CPU, 11% பெட்டர் GPU இதில் வரதாக சொல்கிறாங்க. Antutu ஸ்கோர் நான் ட்ரை பண்ணும்போது 3 மில்லியன் கிட்ட வந்தது. OnePlus 15ல் உள்ள அந்த Snapdragon 8 Elite Gen 5ல் 3.8 மில்லியன் கிட்ட எனக்கு வந்தது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா செகண்ட் பெஸ்ட்டுக்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இதில் எதிர்பார்க்கலாம். எஸ்பெஷலி நீங்கள் இந்த வீடியோ எடிட்டிங் பண்ணுறீங்க, ஹெவி கேம்ஸ்லாம் விளையாடுறீங்க. இப்போ ஒரு ஃபோன் வாங்கிட்டு நீங்கள் ஒரு 4-5 வருஷம் யூஸ் பண்ணால் கூட ஒரு சஸ்டைனபிளான ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸுக்கு ஒரு டாப் டயர் சிப்செட் இதில் உங்களுக்கு இதில் கிடைக்குது. UFS 4.1 ஸ்டோரேஜ் மற்றும் LPDDR5X RAM தராங்க. 12GB RAM வேரியண்ட் ப்ளஸ் 256 மற்றும் 512GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் கிடைக்குது. ஹீட்டிங் இஷ்யூ எனக்கு தென்படல. நான் கொஞ்ச நேரம் கேம் விளையாடும்போது ஹீட்டிங் அவ்வளோவா தெரியல. ஏரோஜெல் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க OnePlus 15 மாதிரியே. ஸோ கூலிங்காக கிரையோ வெலசிட்டி 3D வேப்பர் சேம்பர் இருக்குது. கிராஃபைட் லேயர் வந்திருக்காங்க. பெட்டர் தெர்மல் கண்ட்ரோல் இருக்குது. நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஃபோனில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். பேட்டரி இதோட கீ ஹைலைட் 7400 mAh பேட்டரி, 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் ஓடி வருது. ஒரு 1 hour ஆகும் இதை ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு. பட் இதோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதோட பேட்டரி லைஃப். செம்ம பேட்டரி லைஃப் உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனில் நான் 2025ல் இந்த மாதிரி எதிர்பார்த்ததில்ல. ஸோ இதில் அமேசிங் சூப்பரான ஒரு பேட்டரி லைஃப் நீங்கள் எதிர்பார்க்கலாம். பேட்டரி ஸ்டாண்ட் பையும் நல்லா இருக்குது. பேக்கப் எல்லாமே செமையாக இருக்குது. ஸோ கிளியர்லி ஒரு பேட்டரி ஃபோக்கஸ்டான ஒரு நல்ல ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் இது. நவ் லெட்ஸ் கோ டு த கேமரா. பின்பக்கம் 2 கேமரா வந்திருக்காங்க. 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா, Sony IMX906 சென்சர் இருக்கு. OnePlus 15ல் உள்ள சேம் சென்சர். 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் சென்சர் தராங்க. பட் நோ டெலிஃபோட்டோ லென்ஸ், அது இதில் மிஸ்ஸிங். ஃப்ரண்ட்ல 32 மெகாபிக்சல் கேமரா இருக்கு.
ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் நீங்கள் வந்து 4K வீடியோ எடுக்கலாம். இன்ஃபேக்ட் ரியர் கேமராவில் வந்து 4K 120 FPS வரைக்கும் போகுது. ஃப்ரண்ட் கேமராவில் வந்து 4K 30 FPSல நீங்கள் வந்து வீடியோ எடுக்கலாம். ஸ்லோமோ வந்து 4K 120 FPSல வந்து எடுக்கலாம். 1080pல நீங்கள் வந்து 240 FPSல ஸ்லோமோ வீடியோ எடுக்கலாம். ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டோர் விசிபிலிட்டி நல்லா இருக்குது, லோ லைட் ஃபோட்டோஸும் நல்லா இருக்குது. பட் இந்த டெலிஃபோட்டோ லென்ஸ் இல்லாதனால போர்ட்ரேட் ஃபோட்டோ நல்லா தான் இருக்குது. பட் அந்த டெலிஃபோட்டோ வந்து நான் மிஸ் பண்ணுறேன். டெலிஃபோட்டோவில் எடுக்கக்கூடிய போர்ட்ரேட் ஃபோட்டோ எப்பவுமே வந்து சூப்பராக இருக்கும். OnePlus 15 வந்து நல்லா வந்தது, அது இதில் இல்லை. பட் இருந்தாலும் இப்போ நான் வந்து ஃபோட்டோ சாம்பிள்ஸ் வேரியஸ் சீனரியில் எடுக்கக்கூடிய ஃபோட்டோ சாம்பிள்ஸ் நான் காண்பிக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். டிஃபால்ட்டாக நீங்கள் வந்து 2x வரைக்கும் நீங்கள் வந்து போகலாம். 20x மேக்ஸிமம் டிஜிட்டல் ஜூம் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா Android 16 பேஸ் பண்ணி இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. 4+ CCSக்கான சாஃப்ட்வேர் அப்டேட் சைக்கிள் தராங்க. ஸோ அது வந்து நல்லாயிருக்கு. நிறைய ஏஐ ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஐயில் வந்து ஏஐ சர்ச், ஏஐ ரைட்டர், ஏஐ டிரான்ஸ்லேட், ஏஐ வாய்ஸ் ஸ்கிரைப் வந்து தந்திருக்காங்க. அதே மாதிரி ஃபோட்டோ எடிட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஐ ரீகம்போஸ், ஏஐ எரேசர், ஏஐ போர்ட்ரேட் க்ளோ, ஏஐ பெர்ஃபெக்ட் ஷாட், ஏஐ டீட்டெயில் பூஸ்ட், ஏஐ அன்பிளர், ஏஐ ரிஃப்ளெக்ஷன் எரேசர்னு ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ இதான் வந்து OnePlus 15R. இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் OnePlusல OnePlus 15க்கு கீழே வருது. இதோட ப்ரோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா செம பெர்ஃபார்மன்ஸ். 8 Gen 5 வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹை பெர்ஃபார்மன்ஸ் சிப்செட் இது. ஸோ ஒரு நிறைய வருஷம் யூஸ் பண்ணுறதுக்கும் ஒரு சஸ்டைனபிள் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இதில் வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் இதோட பேட்ரி வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஃபஸ்ட்டு பெஸ்ட் ஃபீச்சர்னு சொல்லுவேன். செம்ம பேட்ரி பேக்கப் வந்து இதில் வந்து கிடைக்குது. அப்புறம் டிஸ்பிளே நல்லா இருக்குது. ஓவரால் டிசைன் எல்லாமே வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. சாஃப்ட்வேர் அப்டேட் சைக்கிளும் வந்து 4+6 years கிடைக்குது. கான்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் கிடையாது. டெலிஃபோட்டோ லென்ஸ் இதில் இல்லை. கார்னிங் கோரில்லா கிளாஸ் 7A பதில் விக்டர்ஸ் வந்து தந்திருக்கலாம். ஸோ இதான் வந்து OnePlus 15R. இந்த ஃபோனை பற்றி உங்களோட கருத்தில் என்னென்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ படுத்த வீடியோ சந்திக்க போகிறேன். உங்கள் இந்த விடைபெறுத்தல் தமிழில் பேசி டெக் தமிழா பாரு. கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங்.